الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وقال النبي صلى الله عليه وسلم كل أمور جاهلية تحت قدمي مدفون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ஸஃபருடைய மாதத்தின் முதல் ஜும்மாவிலே அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்கள் சமூகத்தின் இறுதி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இறை தூதராக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். எல்லா நோய்களும் அவனுக்கு பீடித்திருக்கிறது. கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு எனக்கு எந்த நோயுமே இல்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆச்சரியத்தோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டார்கள், பார்க்கிறவர்கள் முகம் சுளிக்க வைக்கிற வெளிரங்கமான உள்ரங்கமான நோய்களால் நீ பீடிக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் எனக்கு எந்த நோயும் இல்லை என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாயே, என்ன காரணம் என்று நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் விசாரித்த போது இந்த மனிதன் சொன்னான், எனக்கு உடல் உள்ளும் உடலுக்கு வெளியேயும் நிறைய நோய்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத நோய் என்ன தெரியுமா? அறியாமை. இந்த அறியாமை என்ற நோய் மிக பயங்கரமானது, கொடியது. உடல் சார்ந்த நோய் அது மாற்றம் பெறலாம், ஆரோக்கியம் பெறலாம், அல்லது அழித்துவிடும். ஆனால் பிறப்பின் நோக்கத்தையே தகர்த்துவிடக்கூடிய கடுமையான நோய் அறியாமை. அந்த விதத்தில் அல்லாஹ் எனக்கு பெரும் அருள் செய்திருக்கிறான், அவனை அறிகிற அறிவை எனக்கு தந்தான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம், எந்த விதமான அறியாமை என்னிடத்தில் குடிகொண்டிருக்கிறது, அதை நீக்குவதற்குத்தானே நபிமார்கள் தொடர்ந்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் மக்களுடைய மனங்களில் மண்டி கிடக்கிற அறியாமையை அகற்ற வேண்டும்.
இந்த அறியாமையின் பின்புலத்தில் தோன்றக்கூடியதுதான் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும். எவ்வளவு விஞ்ஞான மாற்றங்கள் வந்தாலும், அறிவுடைய வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும், இந்த ஜாகிலியத் என்று சொல்லக்கூடிய மூட பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் இன்றளவும், அதிலும் குறிப்பாக ஈமானிய சமூகத்தை அது துரத்தி கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தனக்கு நடப்பது எல்லாம் தன்னுடைய சாதனை என்று வெளிப்படுத்திக் கொள்வார். தாங்க முடியாத சோதனைகளும் துயர்களும் கடன் சுமைகளும் ஏற்படும் பொழுது மன ஊசலாட்டங்களும் பலவிதமான எண்ணங்களும் அவரை குடிகொள்ளும். அப்படி வருகிற பொழுதெல்லாம் ஒரு மூமினுக்கு பெருமானார் சொன்னாங்க, வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. என் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் சொல்லுங்க, இதுதான் அறிவு. இந்த அறிவுல போயிட்டே இருக்கணும். அன்னைக்கு நல்லா வச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு சோதிக்கிறா அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்து இருக்கா இல்லையா, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்றான். ஒரே மாதிரியான வாழ்க்கை பயணம் யாருக்குமே அமையாது. கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச காலம் சோதனைகள் வரும். ஒரு மூமின் இதை நம்ப வேண்டும். அங்கதான் மனிதனுடைய பிரச்சனையே எழுகிறது. எப்பயுமே இப்படியே இருந்துருவேன், எனக்கு நோயே வரக்கூடாது, எனக்கு கடன் சுமையே வரக்கூடாது, சோதனைகளே வரக்கூடாது என்று சொன்னால் ஈமானிய பலகீனம் என்று அர்த்தம். ஏன்னா நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். நன்மையும் தீமையும் அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து வருது. இப்ப நன்மை நடக்கிற பொழுது நம்மை காட்டிக் கொள்வதை விட அல்லாஹ்வை காட்ட வேண்டும். நல்லா அல்லாஹ் தந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். சோதனை வரும் பொழுது அல்லாஹ் நீதான் சோதிக்கிறாய், அவனிடம் அழுக வேண்டும். என் சோதனைகளை நீ நீக்கிக் கொடு. இதோட முடிஞ்சது. அறிவுள்ளவர்களின் அறிவு இதுதான். அறியாமை என்பது என்ன? நல்லா இருக்கும்போது தன்னுடைய திறமைகளை சொல்றது. நான் பயங்கரமான பிரில்லியன்ட், நான் நினைச்சேன்னு சொன்ன சாதிச்சிருவேன், என்ன மீறி ஒண்ணு நடக்காது, எல்லாமே அப்டேட்டா இருக்கிறேன், இப்படி பேசுவார்கள். சோதனை வருகிற பொழுது அவனுடைய மன தடுமாற்றம் அவனுடைய ஈமானிய பலத்தை கொண்டு, ஈமான் பலம் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், வைதா அஸாபத்துஹும் முஸீபா. வாழ்க்கையில சோதனைகள் ஏற்பட்டு விட்டால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வாங்க, இன்னா லில்லாஹி. எந்த சோதனைகள் வந்தாலும், இப்ப ஈமான் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இதை தாண்டிய விளைவுகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லை. என்னங்க இப்படி கிழிஞ்சு செருப்பு போட்டிருக்கீங்க? ஒரு காலத்துல பிராண்டட் 4000 ரூபாய் செருப்பு தான் போடுவோம். அன்னைக்கு அல்லாஹ் அப்படி நாடதான், இன்னைக்கு அல்லாஹ் இப்படி நாடி இருக்கான். மூமினுடைய பதில் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஈமானில் பலம் குறைந்தவருடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? ஏன்னா எண்ணத்தை தூய்மைப்படுத்தினால்தான் இந்த அறியாமை ஒழியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக கற்றுத்தந்தார்கள். சோதனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வருகிற பொழுதெல்லாம் முதல்ல ஒரு மூமினு, நான் என்ன பாவம் செஞ்சேனோ அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சரியாக்கி கொடுப்பான் அப்படின்ற பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த அடுத்த கட்ட அறியாமை நகர்வுகள் அவருக்குள்ள எழும். நல்லா இருந்த வாழ்க்கைங்க, 20 வருஷம் அருமையான வியாபாரம், தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், எல்லாமே அப்படி தலைகீழ மாறிடுச்சு. என் பொண்டாட்டி எனக்கு எதிரி ஆயிட்டான், பிள்ளைகள்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், வீடை வித்துட்டான், கடை கை விட்டு போச்சு, எல்லாம் கரெக்ட். ஒரு மூமின் அல்லாஹ் அப்பொழுது அப்படி வைத்திருந்தால் இப்பொழுது இப்படி வைத்திருக்கிறான், மீண்டும் நல்ல நிலையை தருவான். ஒரு மூமினுக்கான சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ஈமானிய பலகீனம், அந்த அறியாமை அங்க என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உனக்கு நேரம் சரியில்லை ஆரம்பிச்சு வைக்கிது. ஒரு மூமினிடம் வரக்கூடாத எண்ணம் வரவே கூடாது. என்ன நேரம் சரியில்லை சொல்லுங்க? நேற்று 12 மணி தான்,
போன மாசமும் 12 மணி தான். இது அது ஒரு படைப்பு தானே. நேரம் என்பது உனக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் இல்லை. இப்ப எங்க இந்த அறியாமை கொண்டு போகிறதுனா, படைத்தவனின் ஆற்றலில் இருந்து படைப்புகளின் பக்கம் அவனுடைய எண்ணத்தை பலகீனப்படுத்துது. முதல்ல தொடங்கலாம், நேரமே சரியில்லை, அப்புறம் சொல்லுங்க அப்புறம் காலமே சரியில்லை. ஆச்சா, அதுக்கடுத்து இன்னும் நகருகிறது. சொந்தக்காரன் சூனியம் வச்சுட்டான், எதிரிகளை உருவாக்குகிறான் சைத்தான். ஆமாதான், நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ், நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு படுக்குதுன்னு சொன்னா, எங்க மச்சான் பாருங்க டாப்ல போயிட்டு இருக்கிறாரு, அவன் தான் நமக்கு சூனியம் வச்சிருப்பான் ஆரம்பிக்கிறானா. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முதலெடுக்கிற குள்ளநெறிகள் நிறைய இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா உடனே சொல்லுவான், அதான் உங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, பிறந்த தேதி என்ன, அப்படி ஒரு கட்டம் எல்லாம் போட்டு, ஆமா உங்க நெருங்கிய சொந்தத்துல சூனியம் வச்சிருக்கிறாங்க. உடனே அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான், மாமனாரா, மச்சானா, அண்ணனா, கூட படிச்சவனா. ஒரு அறியாமை நோய் அவனை அடுத்தடுத்து அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகிறது இல்லையா. உடனே அங்க அரெஸ்ட் ஆகிறான். நான் எந்த செய்யட்டேன், அங்கே இல்ல, நான் ஒரு தகுதி எழுதி தரேன், நடுஜாமத்துல 12:30 மணிக்கு எந்திரிச்சு போய் இது எழுதிச்சு. இவனுடைய பயத்தை முதலீடாக ஆக்கி கொண்ட அறியாமைக்காரர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய அறியாமை எதுன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம். அந்த ஜோதிடத்திற்கு யூனிவர்சிட்டி வச்சிருக்கிற ஒரே நாடு. அந்த பாதிப்பை இங்கேயும் பெற்றுக்கொள்ளும், அதுதான் பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகல. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகிற பொழுது உங்களுக்கு இடையூறாக வந்து சேருகிற எண்ணங்கள் இல்லையா, எண்ணங்கள். ஆமா, தொழுது என்னாச்சு? சில நேரங்கள்ல தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா, காக்கை உட்கார அந்த கதையில அவன்கிட்ட போய் சொன்னவன அவன் அப்படி இப்படி செய்யல, சரியா போச்சு. உடனே இவனுடைய ஈமான் எங்க மாறிச்சு? அங்க ஒருத்தர் இருக்காருங்க, தெரிஞ்சவர், கம்மி தான், 2000 ரூபாய் தான் வாங்குறாரு, போங்க எல்லா பிரச்சனையும் தீரும். மாறுதா பைசா, மாறுதா இல்லையா? சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதனையிலே உங்களுடைய ஈமான் பலகீனப்படுவதை உணர வேண்டும். அப்படியே போயிடும், அது அப்படியே கொண்டு போயிடும். அவன் என்ன சொன்னாலும் அது ஷிர்கா, அது குஃபரா, அது இஸ்லாத்திற்கு எதிரா, ஈமானுக்கு எதிரா. பெருமானார் சொல்வார்கள், குர்ஆன் சொல்லும், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத கோட்பாடுகளை யார் கையில் எடுக்கிறாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மூட நம்பிக்கைகளை முழுமையாக முடித்தவர்கள் பெருமானார். ஆயிரக்கணக்கான மூட நம்பிக்கை இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா இறை கோட்பாடில் அல்லாஹ்வுக்கு நாம அவ்வளவு சுக்ரியா செய்யணும். எல்லாருடைய ஒரே ஈமான், வணக்கத்திற்குரியவன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவ்வளவுதானே. வேறு தளத்தில் விசாரித்து பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவனால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு கடவுள் கோட்பாடுகளில் மூட நம்பிக்கை, அறியாமை. குலசாமி, குடும்பசாமி, ஊர் சாமி, ஏகப்பட்ட கடவுள் கோட்பாடு. நினைக்கணும் இல்லை, அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் ரப்பு எங்களை பிறக்க வைத்திருக்கிறானே. யார வணங்கணும்? அல்லாஹ் வணங்கணும். உனக்கு படைத்தவன் யார்? அல்லாஹ் தான். உனக்கு ராஜீத் யார்? அல்லாஹ் தான். இறை கோட்பாடில் அறியாமை இல்லாத ஒரு அறிவை தந்தானே. ஆகையினால ஒரு அறிவு, ஒரே ஒரு ரப்பு இருக்கிறான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். இந்த அறிவு அறியாமையில் எழக்கூடிய ஏராளமான மூட நம்பிக்கைகளை விட்டும் அது நம்மை சொல்லுங்க பாதுகாத்து விட்டது. எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் தான் குடிக்கிறோம், தேங்காயில சட்னி தான் சாப்பிடுறோம், புரியுதா? இந்த உணவுப் பொருட்கள் அனாவசியமாய் பாழ்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். பாலை குடிக்க மட்டுமே பயன்படுத்துகிறோம், நெய்யை ஆரோக்கியத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம்,
மாமிசங்களை உட்கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். இப்படி ஏராளமான மூட நம்பிக்கைகள், இறை கோட்பாட்டின் அறியாமையில் எழக்கூடிய மூட நம்பிக்கைகள், மூடப்பழக்க வழக்கங்கள். சரிஞ்சா? அதற்கடுத்து நடைமுறை வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், பிறந்தவர்கள் இறந்தார்கள். இப்ராஹிம் என்ற குழந்தை 12 மாசம் தான் ஆச்சு. அது இறந்த பொழுது ஒரு தந்தையாக கண்ணீர் வடித்தார்கள் பெருமானார். ஏன்னா எங்களையெல்லாம் அழுக வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க அழுகிறீங்களே. அங்கேயே பெருமானார் விளக்கம் சொன்னாங்க. நான் அழுக வேண்டாம்னு சொன்னது ஒப்பாரி வைக்க வேண்டாம்னு சொன்னேன். கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுவது ஒரு தந்தை என்ற இரக்கம். அன்னைக்கு பார்த்து கிரகணம் ஏற்பட்டது. மக்கள்லாம் பேசிட்டாங்க. பாத்தீங்களா, நபியுடைய மகனின் மரணத்திற்காக சூரியனே கிரகணம் பிடித்து விட்டது. இப்படித்தான் அறியாம வரும். தன் மகன் இழப்பு, பெரும் அதிர்வு, சோதனை. அந்த இடத்திலும் பெருமானார் சொன்னாங்க, எண்ணங்களை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. அது யாருக்காக வேண்டியும் கிரகணம் பிடிக்காது. முடிஞ்சா மூட நம்பிக்கைகளை தகர்ப்பதில் களமாடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ்வின்பால் திரும்புவது என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவர் கரெக்டா தொழுதுருவார், நோம்புலாம் வச்சிருவார். ஆனா விடாம அந்த ஜோசிக்கார போய் சொல்லுங்க, அது இங்கிலீஷ்ல சொன்னா நியூ மராலஜியா, கரெக்டா நியூ மராலஜியா அப்படின்ட்டு போவார். கைய பாப்பா கால பாப்பா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கைய நீட்டன 40 நாட்களுடைய வணக்கங்கள் பாழ்பட்டுவிடும். இந்த தொடர்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, ரொம்ப எளிமையான மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஒரு வீடு பார்க்கணும், குடி போகணும், என்ன செய்யலாம் சொல்லுங்க? வீடு குடி போகணும்னா என்ன செய்யலாம்? போய் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு யாசீன் ஓதிட்டு, அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் இந்த வீட்டுக்கு கொடு. எளிமையாக பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் ஓதப்படும் வீடுகள் பரக்கத்து நிறைந்ததாக. சிம்பிள். முடிஞ்சா இவருக்கு அந்த நம்பிக்கை வர்றதில்லை. தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு. இப்ப நானே ஒரு மாதிரியான ஆளா இருந்தாலும் வச்சுங்களேன், ஒரு 2500 ரூபாய் செலவாகும். இல்ல பரவாயில்ல பார்த்து சொல்லுங்க. இது மேல் நோக்கு கீழ் நோக்கு கரி நாள், நடுவுல ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் நல்ல நாள். எவ்வளவு சொல்லுங்க. எங்க கேலண்டர்ல ஒருத்தன் எழுதுனது தானே, அது எழுதுனது தானே. என்னது மேல் நோக்கு அப்படின்னா என்னன்னு நமக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் நேரம், நல்ல நேரம் பாருங்க, அந்த 11:30 இருந்து 12:01 உள்ள காலம் வச்சிருந்தங்க. அதுக்கு முன்னாடி இஸ்ராயல் வச்சுட்டாருன்னா எந்த இடத்து அல்லாஹ் தந்தான ஒரு நியமத். வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போற, நீ என்ன செய்யணும்? முதல்ல அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு, அல்லாஹ் நீ தந்திருக்கிறாய் ரப்பே அப்படின்னு உள்ள நுழைகிற பொழுது பெருமானார் துஆவா சொல்லி கொடுத்திருக்காங்களே, முடிந்தது. அதான் நான் சொல்றேன், இது யாரு செய்யறான்னு தெரியாதவன் செஞ்சுட்டா கூட சொல்லி கொடுக்கலாம். முன்சப்புல தொழுகிறவன் இவ்வளவு பெரிய தாடி. அங்க போய் கேட்டாங்க, நல்ல நான் குறிச்சிருக்கிறாரு. வேறு வேறு சமூகங்களோடு இருக்கிற நெருங்கிய தொடர்புகளினால் இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? ஏதாவது ஒரு நடந்துருச்சு, உடனே நீங்க என்ன செய்வீங்க? என்னங்க நல்ல நேரம் குறிச்சு கொடுத்தீங்க, கெட்ட நேரமா போச்சு. யாருக்கு எது ஒண்ணு இல்ல. வயநாடு பேரழிவுக்கு பிறகு தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையிலிருந்து ஒரு நிவாரண குழு போகுது களப்பணி பார்ப்பதற்கு. தயவு செய்து சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், கேரள அரசும் அங்க இருக்கிற ஜமாத்துகளும் உலமாக்களும் தெளிவாக சொல்லுகிறார்கள், நிவாரண பொருட்களை கொண்டு வராதீர்கள். இங்கிருந்து ஆர்வ கோளாறுலாம் வேட்டி பனிக ஜட்டியெல்லாம் வாங்கிட்டு போய் அங்க அது தேவையில்லை, கண்ணு கிடக்குற குவிஞ்சு கிடக்குது. இப்ப காசு கொடுத்தவன்லாம் கேள்வி கேட்பானே, ஏதோ ஒரு இடத்தில் கொட்டிக்கிட்டு வருகிறார்கள். எல்லாம் மன்னிப்பானாக. ஆர்வ கோளாறு இல்லையா?
டன்னு கணக்கில் எல்லா சேவைகளும் இருக்கிறது. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அந்த மண்ணில் இருக்கிறாங்க. நாம தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த பேரழிவில் வீடு இருந்தவர்கள், இறந்து போனவர்கள் முசாஃபிர்கள் கிடையாது. அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா, வளமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க. ஒவ்வொருத்தருடைய பேட்டி வருது. 200 பவுன் வச்சிருந்தாங்க, 10 லட்சம் ரூபாய் பணம் கேஷ் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. வினாடிப்படுது. நான் கேட்கிறேன், அந்த மக்களுக்கு கெட்ட நேரமா? சோதனைகள் யாருக்கும் வரலாம். இப்பொழுது அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்கிறது, உடை கிடைக்கிறது, மறுவாழ்வு குறித்து அங்க நடவடிக்கைகள் யோசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மக்கள் மனோநிலையை பொறுத்தவரையிலும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து இப்பொழுது யாரிடத்திலும் பேசுவதற்கு கூட தயங்கப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். அப்படின்னா நல்லா வாழ்ந்த மக்கள் தான் இருக்கு. இப்ப நீங்க ஜோதிக்காரனை கூட்டிட்டு போங்களே, இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டினவனை கூட்டிட்டு போங்களே, வருகிற புயலோ வெள்ளமோ வாஸ்து பார்த்து வருமா? நான் தான் சொல்றேன், தொழுகையாளி, நோம்பாளி, நல்லா அஜெல்லாம் பண்ணி இருக்கிறாரு, வாஸ்து பார்க்கிறேன். சில இடத்துல தமாசா இருக்கும், அஜரத்து வீட்டுக்கு ஒரு துவா ஓதுன்னு வாங்க. நம்ம போய் பார்த்தா அங்க சாமியார் உட்கார்ந்து இருக்கா. எங்க எந்த துவா உங்க ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்ல, அவரோடது அவரு செய்யட்டும், உங்களோடது. ஏண்டா, உலகத்திலேயே சொர்க்கத்தையும் நரகத்தையும் சேர்க்கிற ஒரே ஆள் யாரு? நம்பிக்கை. இது மிகப்பெரிய குழப்பமாகும். நீங்கள் வண்டியில விழுந்தாலும் சரி, அப்படியா இருக்குமோ? எலுமிச்சம்பழம் கட்டிட்டு தானே வந்தேன், அதை போட்டு ஜூஸ் குடிக்கலாங்களா? அது என்ன செய்யும்? மூமின்களே, நான் சொல்றேன், இந்த காலத்திலேயும் நம்மிடத்திலேயும் இந்த மூட நம்பிக்கைகள் குடிகொண்டிருக்கிறது. ஆனாலும் தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க தக்பீர் கட்டும் போது என்னங்க சொல்லி கட்டுறீங்க? முடிஞ்சு போச்சு, அல்லாவே மிகப்பெரியவன் அப்படின்ட்டா அங்க சைத்தானுக்கு வேலை இல்லை, ஜின்னுக்கு வேலை இல்லை, எந்த விதமான மாந்திரீகத்திற்கும் அங்கு வேலை இல்லை. என் ரப்பு தான் எனக்கு பாதுகாப்பு. பெருமானார் சொல்றாங்களே, லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன? பொருளாதார பிரச்சனை. அது இல்லாதவங்களே இருக்காது இல்லையா? சொல்லுங்க பாய், ஏகப்பட்ட இஎம்ஐ. 1ஆம் தேதி நெருங்கிச்சுன்னு சொன்னா இப்ப எல்லாம் கேட்காம எடுத்துடுறாங்க. சேலரி விழுந்த உடனே எடுத்துடுறாங்க. 1ஆம் தேதி பணக்காரன், 2ஆம் தேதி பிச்சைக்காரன். மறுபடியும் கடனுக்கு மேல கடன் வாங்குறான். நீயாக ஏற்படுத்தி கொண்டது என்ன? 10,000 ரூபாய்க்கு போன் கிடைக்குது, அதுலயும் பேசலாம், அதுலயும் பார்க்கலாம். ஆனா 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்குறாரு. இருந்தா வாங்கு, நீ இருந்தா வாங்கு. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா, இல்லாதவன் வாங்குகிறான். அப்புறம் கடனு கடனு கடனு. இதுக்கு யார்ட்டையும் வந்துருச்சா சரியா போயிருமா? அவன் கல்லா வரப்பறக்கு அருமையான ஐடியா. அவன்கிட்ட போய் பார்த்தா அவன் 3 லட்சம் ரூபாய் போன் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். மூமின்களே, இந்த எண்ண ஓட்டங்களில் ஏற்படுகிற அறியாமை, பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு தவக்குள் ஏற்பட்டால் நீங்க எதிர்பார்க்கிற ரிஸ்க்கு தானா வந்து சேரும். தானா வந்து சேரும். எப்படி தெரியுமா? பறவைகளும் பட்சிகளும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றோடு பயணிக்கிறது, மாலையில் வயிறு நிரம்ப தன் கூடுகளுக்கு திரும்பதா இல்லையா? அது எந்த ஜோசிக்காரன்ட்ட போச்சு சொல்லுங்க? எந்த ஜோசிக்காரன்ட்ட போச்சு? யார்கிட்ட நேரம் குறித்தது? யார்கிட்ட கீழ் நோக்கு பார்த்தது, மேல் நோக்கு பார்த்தது, கரி நேரம் பார்த்தது, நல்ல நேரம் பார்த்தது? குருவி வீடு கட்டும் போது வாஸ்து பார்த்துச்சா? சொல்லுங்க. இதுல ஆச்சரியம், நம்ம ரொம்ப வருத்தப்படணும், வெட்கப்படணும். அவங்க தான் தொழுகிறாங்க. இத்தனை மூட நம்பிக்கைகளை உள்ளே வைத்திருப்பது அது தொடர்ந்து ஈமானுக்கு பாதிப்பாகும். உங்களை தூங்க விடாது, அவ்வளவுதான். உங்களை தூங்க விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலத்தை நீங்கள் ஒருபோதும் ஏசாதீர்கள். இந்த லாசான அவனை கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோயம்புத்தூர் வியாபாரம் இல்லைங்க, எல்லாம் நாசமாக போச்சு. அப்படியா? வாழ்பவர்கள் வாழ்கிறார்கள். இதுல எல்லாம் என்னுடைய நம்பிக்கை தான்
வாழ்க்கையை வளப்படுத்துமே தவிர அல்லாஹ் அல்லாதவற்றை நம்புவதும் அதன் பின்னால் எழுகிற மூட நம்பிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து ஒரு இடத்துல சொல்றாங்க, காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் நானே காலம் என்று சொல்லுகிறான். அப்போ உனக்கு எங்க நல்ல காலம் கெட்ட காலம் வந்தது? நீ ஏற்படுத்திக் கொண்டாயே தவிர அல்லாஹ் அப்படி அமைக்கவே இல்லை. அந்த வரிசையில ஒண்ணு இல்லைங்க, இதே தமிழ் சமுதாயத்துல பழைய காலம் ஆடி மாசம்னா ஆகாத மாசம் வச்சிருந்தாங்க. இப்ப ஆடி மாசம் பணக்கார மாசம். இப்ப ஆடி மாசம் சொல்லுங்க பாரு, என்ன ஆஃபர் போடுறான்? என்ன ஆஃபர் போடுறான் சொல்லுங்க? ஆடி ஆஃபர். முதல்ல என்ன சொன்னா, ஆடியில எதை தொடங்கினாலும் எல்லாம் ஆடி தொடச்சிரும். இப்ப நகைக்கடைக்காரன் எல்லாம் செம்ம ஆட்டம் போடுறான், ஜவுளியில ஆஃபர். சரி, மக்கள்கிட்ட காசு இல்லைங்கிறான, ஆடியில எல்லா பணமும் வருது. எந்த மண்டபமும் செவ்வாய்க்கிழமை புக்கிங் ஆகிறது இல்லையே. அதனால ஒரு மண்டபத்துல பாதி ஆஃபர். செவ்வாய்க்கிழமை எங்க மண்டபத்தில் கல்யாணம் வச்சீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வாடகை. எவ்வளவு புத்திசாலி எப்போ வைக்கணும்? அறியாமை இல்லைங்க, அது 10 பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணது. நீ காமிய செவ்வாய்க்கிழமை வாழ்க்கையை தொடங்கினவன் எவன் நாசமா போயிருக்கான்னு காமிய. சரி, 10 பொருத்தமும் பார்த்து பெருவாழ்வு வாழ்ந்தவர்களை காண்பீங்களே, என்னமே வாழ் தவக்கல் தோல் அல்லாஹ். நமக்கான பாதுகாப்பை நாம் செய்ய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான்ல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் காலத்தை குறை சொல்லி செவ்வாய்க்கிழமை செய்யாத, உருப்படாது, அப்படி சொல்லாத. இந்த ஆடி மாசத்தினுடைய அதே கேட்டகரி இந்த சஃபர் மாசத்துக்கும், குறிப்பாக பெண்கள் சமூகத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட் யாரு சொல்லுங்க? ஜட்ஜ்மெண்ட் யாரு? வீட்டில் இருக்கிறவங்க தானே. அந்த அம்மா ஒரே வார்த்தை, சஃபர் மாசத்துல செய்யக்கூடாது, பெரிய அதிர்த்து சொல்லிட்டாங்களா, இருந்தாலும் பேசாம வந்துருவார். அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைகளில் மிகப்பெரிய மூட நம்பிக்கை சஃபருடைய மாதத்தை பீடையாக கருதுவது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, சஃபர் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. எல்லா மாதங்களும் பரக்கத்தானது, எல்லா நேரங்களும் நல்லது. நீ பாவம் செய்தால் அதனுடைய விளைவுகளை நீ சந்திக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சா? அடுத்த பெருமானார் சொல்லுவாங்க, வலா கீரன், ஒரு மூமின் எந்த காலத்திலும் பறவைகள் சார்ந்த ஜோதிடங்களை நம்பாதீர்கள். நாங்கள் கெளி ஜோசியம் மட்டுமல்ல, கம்ப்யூட்டர் ஜோசியம் இருக்கு. கம்ப்யூட்டர் ஜோசியம் இருக்கா இல்லையா? ஒருத்தர் வெளியூருக்கு போறக்க அடிச்சு பிடிச்சி சீட்டை பிடிச்சி பஸ்ஸில் உட்காரலாம். பஸ் கிளம்புறதுக்கு தயாராகிடுச்சு. தப்புன்னு நான் வரலன்ட்டு இறங்கிட்டான். பக்கத்தில் ஒரு ஆள் கேட்டா, இல்லையா சீட்டு பிடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு, கிடைச்ச சீட்டை விட்டுட்டு போறையே? இல்லைங்க, வரும்போது எடை போட்டு பார்த்தேன், 56 கிலோ இருந்துச்சு, பின்னாடி பார்த்தா போற காரியம் உருப்படாதுன்னு போட்டிருக்கு. அப்ப அவரு கொஞ்சம் அறிவாளியா இருந்தாரு. அந்த லூசு பையில அத்தை சொல்றதையா நம்பிட்டு இறங்குற, இனி அடுத்த பஸ் 5 மணி நேரம் கழிச்சு தானே கிடைக்கும், எவ்வளவு கஷ்டம், நீ இங்க வா அப்படின்னு ஒரு தக்காளி கூடையை எடுத்து வெயிட் மிஷின்ல வச்சவன அதுவும் 32 கிலோன்னு வந்துச்சு. திருப்பி பார்த்தா அழகான மனைவி கிடைப்பாள். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? சிம்பிள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குருட்டு நம்பிக்கை தான் ஜோதிடங்கள், ஜோசியங்கள். அதுல எல்லா ஜோசியமும் வரும். கை ரேகை பார்க்கிறது, கால் ரேகை பார்க்கிறது, அப்புறம் என்னமோ இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பறவைகளை வைத்து குறிகளை பார்ப்பது. அந்த காலத்தில் என்ன செய்வான்னு சொன்னா, வெளியே போகும்போது இந்த பறவை இப்படி பறந்து போச்சு, மேற்கு நோக்கி பறந்து போச்சு அப்படின்னு சொன்னா டன். அதே பறவை வடக்கு நோக்கி பறந்துச்சோம், முன்னோடி வேண்டாம், அது பாட்டுக்கு அது போகுது. ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வந்தா பூனை குறுக்க போயிடுச்சு, தலையில் அடிச்சுட்டான். சனியன் சனியன் காலையிலேயே இப்படி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டான். பாருங்க மூட நம்பிக்கை எவ்வளவு கஷ்டப்படுது. உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சான். இது இவனோட அதாபு. இது
பூனை குறுக்கு போயிருச்சு. இந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா எலிய தொடர்ந்து போச்சு. அசர் வரைக்கும் எலி கிடைக்கல. இப்ப பூனை நினைச்சிச்சு மூதேவி குறுக்க வந்தா நம்ம ரிஸ்க் இன்னைக்கு கிடைக்காம போயிருச்சு. இருக்குமா இல்லையா? பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த பறவைகள் பறப்பது அதனுடைய ரிஸ்க், அது எங்கேயோ போகுது வருது இல்லையா, அது என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சொல்றாங்க. இந்த மூட நம்பிக்கைகளில் சிக்கிக் கொண்டவர்கள் அவ்வளவு இயல்பாக அவங்களால வாழ முடியாது. அவங்களுக்கு தூக்கம் வராது, அவங்களுக்கு சீக்கிரம் நோய் வந்துடும். எவன் செய்வனை வச்சிருப்பானோ. சபருடைய மாதத்தில் எந்த பீடையும் இல்லை, பறவைகளில் குறிபார்த்தலும் இல்லை. சரி, ஆண்ட நைட்டு தான் முழிக்கும், நைட்டு தான் கத்தும், அது அதோட இயல்பு. ஆண்ட கத்திருச்சு, பொண்ணு பார்க்க வேண்டாம், அந்த பொண்ணு பிரச்சனையா எந்த காலத்தில் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், வல்லா அதுவா, இன்னைக்கும் கொரோனா என்ற பொய் தோற்று போனதை மருத்துவ உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. அந்த உலகத்தில் ஒரு பீதியை ஏற்படுத்தி நம்மளையெல்லாம் ஒரு 2 வருஷம் முடக்கி போட்டதை தவிர இப்பவும் கொரோனா இருக்கு. எங்க கொஞ்சம் அறிவு யோசிச்சாங்க, எல்லாரையும் பயந்துட்டோம், எல்லாருமே அதுக்கு நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டோம். தும்மனா இன்னொருத்தனுக்கு வரும்னு சொன்னா எத்தனை பேர் செத்து போயிருக்கணும், இப்ப ஏன் சாகல? அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தை உண்மையானது. ஒருத்தன் இருக்கிற நோய் இன்னொருத்தனுக்கு தானாக தொற்றாது. நான் இதை நிரூபிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஷ்டரோகியை தொட்டு தடவி முசாஃபஹா செய்துவிட்டு உம்மத்திற்கு சொன்னார்கள், பரிதாபப்பட வேண்டியவர்கள் துஆ செய்யப்பட வேண்டியவர்களை தவிர வெறுத்து ஒதுக்க வேண்டியவர்கள் அல்ல தொழுநோயாளிகள். எல்லாரும் கொத்தி கூடு சொன்னா எந்த டாக்டரும் எந்த நர்ஸும் தொழில்நோயாளிகளுக்கு சொல்லுங்க சிகிச்சை எடுக்க மாட்டார்கள். அப்ப அவங்கள மட்டும் எப்படி காப்பாற்றுவது? மிக தெளிவாக மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்பட்டவர்கள் அவங்களும் கஷ்டப்படுகிறார்கள், மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். குடும்பம் உடஞ்சிருதுங்க. எவ்வளவு ஒருத்த காசு வாங்கி சொன்னோம், உங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமானவர், கொஞ்சம் செவப்பா இருப்பாரு, உங்க தாய் வழியில சொந்தம் சொல்லிட்டு கணக்கு முடிச்சிட்டான். இவன் யாரெல்லாம் சந்தேகப்படுவா சொல்லுங்க? யார சந்தேகப்படுவா? அம்மாவோடு பிறந்தவர்கள் மாமனார எல்லாம் விதி பார்ப்போம், கொஞ்சம் தெய்வம் வச்சிருப்பான். அதுக்கு தோது வந்தால் முறைச்சா கன்ஃபார்ம் இவன் தான்டா. என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கை உள்ள வரையிலும் அந்த குடும்பம், நிறைய குடும்பங்கள்ல பேசுறாங்களே, நாங்க நாசமா போறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க என்னமா பண்ணாங்க? செய்வனை வச்சுட்டாங்க. நீ பார்த்தையா? இருக்கா இல்லையா? தன்னுடைய பாவங்களினால் எழுகிற விபரீதங்கள் என்பதை உணர்ந்து ரப்பின்பால் திரும்புவதே அறிவு. மூட நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்து மூட பழக்கங்கள் வரும். அது என்ன பழக்கம்? எங்க இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், எது சௌரியமோ அப்படி வச்சுக்கணும், அவ்வளவுதான். எது சௌரியமோ சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிழக்க இருந்து மேற்க ஏறணும், வாஸ்து சரி. அப்படி நீங்கள் என்ன வாழ்ந்து விட்டீர்கள் சொல்றாரு. அப்படி ஏறினாங்க லட்சுமி கொட்டும். அது நல்ல அருவாமனை வச்சு 4 கொட்டு கொட்டுது. நிறைய மக்களை தூங்க விடுவதில்லையே. ஏழையா இருக்கிற வரைக்கும் தவக்கல் அல்லாஹ் நாங்க ஏழையா இருக்கிற வரைக்கும். பணக்காரன் ஆன பிறகு வாஸ்து பார்க்கறா, ஜோசியம் பார்க்கறா, குறி கேட்கறா, அது அப்படியா இது இப்படியா. அந்த ஏழையாக இருக்கும் போது ஒண்ணுமே இல்லையே, ரப்பு எனக்கு நாடுல கிடைக்கல, அந்த ஈமான் எங்க போனது? எங்கே போனது? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சமூகத்திற்கு இபாதத் வணக்க வழிபாட்டிலும் சரி, வாழ்க்கை நெறிகளிலேயும் சரி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எல்லா தளங்களிலேயும் பாருங்கள். வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, தவக்கல்து அலல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மூட நம்பிக்கையை ஏத்துக்காத. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு கிழமேற்கு அப்படி எல்லாம் திசை பார்த்து பயணத்தை தொடங்குபவர்கள் இருக்கா இல்லையா? குறிபார்த்து நேரம் பார்த்து, இது வாழ விடாத மூட நம்பிக்கை. அல்லாஹ் அக்பர். வீட்டுக்குள்ள வர்றையா, துவா ஓதிட்டு வா. வீட்டுக்குள்ள வெளியே போறையா, துவா ஓதிட்டு போ. அவ்வளவுதான். இந்த துவாவின் பொருள் என்ன? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் உன் அல்லாத சிந்தனைகளை போட்டு விடாதே. அதனால என்ன எழும்? அவங்க நம்பினாங்க, அரபுகள் நம்பினாங்க. ஒரு வீட்டில
அபிவிருத்தி ஏற்படாமல் இருப்பதற்கு காரணி குழந்தை பெண்ணாக பிறப்பதுன்னு நம்பலாம். அதனால என்னாச்சு தெரியுமா? பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்கிற கொடூரம் அவங்களிடத்தில் மூட செயல்பாடுகளாக பிறந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள மாத்திரக்கு சொன்னாங்க, உன் வீட்டுல பெண் குழந்தை பிறந்தால் அல் பின்து பரக்கா. உங்க வளர்த்துறக்கு கஷ்டமா? நான் வளர்த்துறேன் நாங்க பெருமானார். நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தினார்கள் பெருமானார். ஒரு சமூகத்தை மாற்றினார்கள். பெண்ணல்ல பிரச்சனை, உன்னுடைய மனசுதான் பிரச்சனை. உன் மனசுதான் பிரச்சனை. பெண் இல்லாத வாழ்வை நீ கற்பனை செய்து பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். மிருகங்களில் பார்த்தார்கள், வாகனங்களில் பார்த்தார்கள். பெருமானார் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, நற்சகுனம் பார்க்கலாம். நல்ல சகுனம்னா என்னங்க சொல்லுங்க? வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெருமானாருடைய காதில் விடுகிறது சொல்றாரு, வெற்றி வெற்றி வெற்றிங்கிறார். பெருமானார் சிரிப்பார்கள். நல்ல வார்த்தை கேட்கறது நல்லது, அவ்வளவுதான். ஆனால் புருஷனிடம் பார்க்க கூடாது. சந்தோஷம் அவ்வளவுதான், பார்க்கவே கூடாது. நம்ம காலத்துல இல்ல, இவ்வளவு அறிவாற்றலும் ஈமானிய பலமும் ஏற்பட்ட ஒரு சமூகத்திலே ஜோதிடத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அதற்கு அடிவதி இல்லாமடைய கவனத்திற்கு வந்தது. எல்லாம் சொல்லுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்பப்போ ஜோசியனையும் போய் என்ன செய்யறாங்க, பார்த்து கொள்ளுகிறார்கள். அப்படியா? அடிநாயகம் புரிய வைப்பதற்கு எல்லா ஜோசியக்காரனையும் கூப்பிட்டு விருந்து வச்சாங்க. எல்லா மக்களையும் வரவழைத்தார்கள். சொன்னாங்க, இப்ப எல்லா ஜோசியக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, பாப்பீங்க என்ன நடக்குது. எல்லோருக்கும் ரொட்டி பரிமாறப்பட்டது. போய் கொஞ்சம் ரொட்டி பிச்சு போடுனாங்க. ஒரு பாத்திரத்தில் அந்த ரொட்டி வாங்கப்பட்டது. விருந்தெல்லாம் முடிந்த பிறகு சொன்னார்கள், மக்களை பார்த்து கொள்ளுங்கள், இந்த ஜோசியக்காரர்கள் அவன் கண்ணில பார்த்து கையில பிச்சு போட்ட ரொட்டி துண்டை இப்பொழுது பாத்திரத்திலிருந்து எடுப்பார்கள். சிம்பிள். எடுக்க முடியுமா? அவன் கையால் தீர்த்து கண்ணால் பார்த்து பிச்சு போட்ட ரொட்டி துண்டை எடுப்பதற்கு தடுமாறினார்கள். அடிநாயகம் புரிய வச்சாங்க, கண்ணுக்கு தெரியாத உன்னுடைய எதிர்காலத்தை, கண்ணுக்கு தெரியாத உன்னுடைய வருமானத்தை இவன் எப்படி தீர்மானிப்பா? அவன் பார்த்து அவன் இலையில இருந்து ரொட்டி துண்டை பிச்சு உள்ள போட்டான். அது எது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. மூமின்களே, நம்பிக்கைகள் நல்லதா இருந்தால் வாழ்வு நல்லதாக இருக்கும். நம்பிக்கைகள் அவநம்பிக்கையோ அல்லது இறை நம்பிக்கைக்கு மாற்றமான மூட நம்பிக்கைகள் வந்தால் மூட பழக்க வழக்கங்கள் சொல்லுங்க தானா வரும். சுந்தராபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இன்னைக்கு நம்மளால சில பேரெல்லாம் புது வண்டி வாங்கினா அங்க போய் கயிறுலாம் கட்டிட்டு வரோம். நம்மளை பார்த்தா முக்காடு போட்டுக்கிறாங்க. என்ன ஈமான் உனக்கு? இது என்ன? புது வண்டி எதாவது ஆயிருமோ? அதைத்தான் செய்யும். படை வண்டி எதுவும் ஆகாதோ? மூட நம்பிக்கை மூட பழக்க வழக்கங்களை உருவாக்கிவிடும். சரி, வண்டி எடுக்கணும், என்னங்க செய்யணும்? பிஸ்மில்லா, அவ்வளவுதான். பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் சுப்ஹானல்லாஹி சக்கரனாலா. இந்த வண்டியை தந்த ரப்பே பாதுகாப்பை நீயே கூட முடிச்சு. யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகாது உத்தரவாதம் இருக்கிறதா? நம்பிக்கைகளில் அவநம்பிக்கை ஏற்பட்டால் அல்லது மூட நம்பிக்கை ஏற்பட்டால், இதனால் இது நடந்தது என்று சொன்னால், இதை விடவும் கொஞ்சம் மேல நான் போறேன். சொல்லுவோம், பணக்கார அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? வந்த பணம் கைவிட்டு போயிடக்கூடாது. அதனால வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே லாஸ்ட் மீன்கள் அருமையா. அந்த மீனுக்கு விலை எவ்வளவுங்க சொல்லுங்க? ஒரு மீன் 2 லட்சம் ரூபா. அவரே தண்ணியை மாத்துறாரு. அதுக்கு காஸ்ட்லியான ஃபுட்டுலாம் இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மத்தி வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. 1 கிலோ அருமையா தின்னுட்டு ஆனந்தமா தூங்குறோம். 2 லட்சம் ரூபாய் என்னங்க செய்யும்? இதுதாங்க எல்லாமே செய்யுது. எது? நான் கேட்கிறேன். சொல்லுகிறா, நோன்பு வைக்கிறா, இஸ்லாம் குறித்து நிறைய நாலேஜுகள்லாம் இருக்கு. ஆனால் நம்பரா, இந்த மீன் தான் என்னை வளமாக வாழ வைக்கிறது. மீன் என்ன சொல்லும் தெரியுமா? அல்லான ஆத்துல இருந்திருப்பான், சைத்தானுக்கே பச்சா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கண்ணாடி பாக்ஸ் அடைச்சி வச்சுட்டியே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஈமான் தடம் புரளுகிற எத்தனையோ விஷயங்கள்.
ஆரோக்கியத்துக்குன்னு வைங்க, பிரச்சனை இல்லை, ஏதாவது செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. நம்பிக்கை. சில இடங்கள்ல செடி வளர்ப்பாங்க, செடி வளர்ப்பாங்க, அதுல வாஸ்து செடியில. அதான் நான் கேட்கிறேன், ஏழையா இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த செடியும் தெரியாது, கொடியும் தெரியாது, கிடைச்சதை தின்னுட்டு கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பணம் அல்லாஹ் சோதிக்கிறான். நான் கொடுக்கிற அல்லாஹ் எப்ப கோபப்படுறான் பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் எப்பொழுது கோபப்படுகிறான் என்றால், நான் கொடுப்பதை வாங்கி அனுபவித்து விட்டு வணக்கத்தை வேறு ஒருவனுக்கு செலுத்துகிறானே. உண்மையில் சொன்னால் நீ வாஸ்து மீனை வணங்குகிறாய் தான் சொல்லுவோம். ஜாலிக்கு வளர்க்கிற மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது ஆற்றுல இருந்தா, குளத்துல இருந்தா, கிணத்துல இருந்தா சுதந்திரமா வாழும். காற்றில் பறக்கிற கிளியை வளர்த்துவது இந்த லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஜாலி எல்லாம் கிடையாது. பின்னால் ஒரு மூட நம்பிக்கை ஒளிந்திருக்கும். மோமீன்களே, மோமீன்களே, இது எல்லாம் நாம சொல்லல. ஒரு சமூகத்தை ஆட்சி படைத்த பொழுது அவர்களை சுத்தமாக மாற்றி எடுத்த பெருமானார் ஹஜ்ஜில் வைத்து சொன்னார்கள், குல்லு உமூரின் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் என்னுடைய காலடியில் போட்டு நான் புதைத்து விட்டேன். தவக்கல் தோழலாம் நீங்க வாழுங்க. அந்த எண்ணத்தோடு வாழுகிறவர்களுக்கு ஏற்றமும் பெரிதல்ல, இரக்கமும் சிரமம் அல்ல என்று வாழ்வார்கள். அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானார். மோமின்களே, திருச்சியில நத்தஹர் ஷா வலியுல்லா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு. இந்த தர்கான்னு சொன்னோன்னா கொஞ்சம் பேருக்கு காய்ச்சல் வரும். அல்லாஹ் அவர்களுக்கு இதாயிட்டு தருவானார். தொல்லியல் ஆராய்ச்சி ஆவணங்களின்படி இன்னைக்கு இருக்கிற மொத்த திருச்சியும் அவரோட சொத்து தான். மொத்த திருச்சியும் சொல்லுங்க அவரோட சொத்து தான். அப்படின்னா வக்ஃபு சொத்து. இதுதான் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வருது. எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த மசோதா தாக்கல் ஆகக்கூடாது. இப்ப ஒருங்கிணைப்பு குழுக்கு அது போயிருக்கு. சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான வக்ஃபு சொத்துகள் இருக்கிற நாடு இந்தியா. அதாங்க ஒரு திருச்சி, மொத்த திருச்சியே ஒரு இறைநேசரின் வக்ஃபு சொத்து. இதை நாம முதல்ல படிக்கணும். குறிப்பா பள்ளிவாசல் நிர்வாகிகள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தலைவராகணும், செயலாளராகணும், முதல்வராகணும், சண்டை போட்டுக்கணும், அவனை திங்கணும், இவனை திங்கணும். வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? நிறைய பள்ளிவாசல்கள் டாக்குமெண்டே கிடையாது, வரியே கட்டுறதில்லை. பாதுகாக்கணுமா இல்லையா? இப்ப அடுத்த தலைமுறை அனாதையாகிவிடும். இது எங்க தொடங்கியதுன்னா, இவ்வளவு சீர்திருத்தம் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறார்கள், வக்ஃபு செய்யுங்கள். ஜகாத்துன்னு ஒண்ணு இருக்கு, சதக்கான்னு ஒண்ணு இருக்கு, ஹதியான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல வக்ஃபுனா என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒரு பொருளை, ஒரு பொருள், அது பேனாவா இருக்கட்டுமே, நான் என்னுடைய பேனாவை இந்த ஜமாத்துக்கு வக்ஃபு செய்யறேன். இந்த பேனாவை கொண்டு எழுத தேவையுடையவர்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்னா அந்த பேனா தீர்ற வரைக்கும் யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும்? இதுதான் வக்ஃப். அல்லாஹ்வுடைய ரசூல் வக்ஃப் செய்யுங்கங்கறாங்க. அது என்ன வக்ஃப் அப்படின்னா, நிலமோ வீடோ வருவாய் வரக்கூடிய விளைச்சல் தோட்டங்களோ வாகனங்களோ இது எல்லாம் அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யுங்கள். அப்படின்னா வக்ஃப் செஞ்ச எனக்கே அதிகாரம் போயிடும், என்னோட வீடுன்னு. சரி, இப்ப அந்த வீட்டை என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஏழை பாளைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம், வீடு இல்லாதவர்கள் குடியிருக்கலாம். ஒரு ஜமாத்திட்ட ஒப்படைக்கிறோம்னா அந்த ஜமாத் அதனுடைய வருவாயை பெற்று பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்துது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பாதுகாப்பு பண்ணி இருக்கிறாங்க, பாதுகாப்பு பண்ணி இருக்கிறாங்க. சொன்ன உடனே முதலாக ஒரு யூதர் பெருமானாருடைய பேச்சை கேட்டு காலையில முஸ்லீம் ஆகிறார், சாயந்தரம் ஷஹீத் ஆகிறார். மரண தருவாயில் பெருமானார் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஈமான் கிடைச்சது, ஷஹாதத்தும் கிடைச்சது, என் சொத்து 7 தோட்டம், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பெருமானாருக்கு வக்ஃப் செஞ்சுட்டாங்க. இப்ப நாமளா இருந்தாலும் சொல்லுவோம், எனக்கு தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எனக்குன்னு சொன்னா அந்த மார்க்கத்துக்கு இந்த 7 தோட்டங்களுடைய வருவாய்களை
மதீனாவின் ஏழைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த தோட்டம் வக்ஃப்னு சொன்னா விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, வாரிசுகள் உரிமை கொண்டாடக்கூடாது, அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படாது. நிலம் இருக்கும், உழைப்பு இருக்கும், வருவாய் ஏழைகளுக்கு போய் சேரும். உமர் நாயகம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் கிடைச்சிருக்கு, அதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் பண்ணிடலான்னு இருக்கிறேன். பெருமானார் ஐடியா சொல்றாங்க, அப்படி கொடுத்துறாங்கப்பா, அப்படி கொடுத்துறாங்க. வக்ஃப் இப்படி செய்யு, தோட்டம் என்னுடையது, தோட்டம் இதில் வரக்கூடிய மகசூல் அனைத்தும் ஏழைகளுக்கானது. இப்படி தொடங்கி சஹாபாக்களுடைய 1400 வருஷம் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலேயும் ஒருத்தர் ஒரு வீட்டில் வாழ்வாருங்க, அல்லாஹ் அவருக்கு நல்ல வசதி கொடுத்துட்டான், வேற ஒரு இடத்துல வீடை கட்டி குடி போறாரு. இப்ப இந்த வீட்டை என்ன செய்வார் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு சொல்லுங்க, அப்படித்தான் பள்ளிவாசலுக்கு சொத்து சேர்ந்தது, பல்லாயிரம் கோடி. அதுல இப்ப பாசிச பாஜகவை உறுத்தக்கூடிய செய்தி என்னன்னா, திருச்சியை தோண்ட போய் மொத்த திருச்சியுமே வக்ஃப் சொத்துனா பிரச்சனை வருமா இல்லையா? வருமா இல்லையா? அதனால இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய 32 அமைப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் கலைச்சி விட்டு நேரடியாக மத்திய அரசு அதை பராமரிக்கணும். நாங்க அதுல ஊழியர்களை போடுவோம், அதிகாரிகளை போடுவோம், அதுல பெண்களை எல்லாம் போடுவோம். இப்ப தனியா இருக்கும் போது அவங்களெல்லாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம ஆளுகள் தமிழ்நாட்டில் வக்ஃப் போர்டு தலைவராக இருந்தவங்க எல்லாரும் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு ரிகார்டிக்கலா இருக்கு. பல்லாயிரம் கோடி. ஒருத்தர் கொடிமுத்தூர் மெயின் ரோட்ல 2 சென்ட் இடம் வக்ஃப் பண்ணி இருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்றைய மதிப்பு என்ன சொல்லுங்க? 1 கோடி ரூபாய் இல்லையா? அது பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்தால் அதனுடைய வருவாய் ஜமாத்திற்கு கிடைத்தால் என்ன நடக்கணும்? மதரசா நடக்கணும் இல்லையா? ஓதுகிற மக்களுக்கு குர்ஆன் கிதாபுகள் வாங்கி தரணும், விதவைகளுக்கு உதவி வரணும், அனாதை மையத்துகளை இதுக்கு காசு வேணுமே. ஒவ்வொரு ஜும்மால கேட்டு கேட்டு சடஞ்சு போறோம் இல்லையா? மொத்த அரசாங்கமும் அதுல பெருவாரியாக வக்ஃப் சொத்தை ஆக்கிரமித்து அரசியல்வாதிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நான் சொல்றது, ஏதோ 2 சென்ட் 4 சென்ட் அல்ல. அந்த காலத்துல வக்ஃப் பண்ணவங்க எல்லாம் 100 ஏக்கரா, 1000 ஏக்கரா, 2000 ஏக்கரா. திப்பு சுல்தான் கொடுத்த மானியம் காணாம போயிருச்சு. 400 ஏக்கராங்க பூமார்க்கெட் திப்பு சுல்தான் பள்ளிக்கு. இப்ப அங்க 4 ஏக்கரா கூட கிடையாது. அதுல பாதி கபிரிஸ்தான கலாசோகையா. யோசிக்கணுமா இல்லையா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஒருத்தர் சொல்றாரு சிஎம் வர்றாரு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். பைத்தியம் முடிச்சிடும் அவங்களுக்கு. அந்த திட்டமிட்ட சதி. கோவையினுடைய வடக்கு பகுதிக்கு நீங்கள் போய் பார்த்தால் அரசு இயந்திரங்கள் அருமையாய் செயல்படுகிறது. மாநகராட்சி சிறப்பாய் செயல்படுகிறது. சிங்கப்பூர் மாதிரி வச்சிருக்கான். தெற்கு தேய்கிறது, ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறான். நல்ல பெரிய மேம்பாலம். அதனுடைய ஆரம்பம் எல்லாருக்குமே தெரியும். சில வழிபாட்டு தலங்களுக்கு இடையூறு ஆகும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அமைப்பு மாற்றப்பட்டது இல்லையா? நல்லா வர்ற பாலம் ஆத்து பாலத்துக்கிட்ட வந்தவன சுருங்கிடுது, தனித்தனியா போகுது. இதில் எத்தனை விபத்துகள் நடக்கும் தெரியாது. ஓட்டு கேட்கிற பொழுது இதே திராவிட மாட முதலமைச்சர் இந்த குடிமுத்தூர் ரோட்ல நடந்து போனார். இது எத்தனாவது வாருங்க? 87. இன்னைக்கு ஒரு அவங்க நடந்து வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் நாம சொல்றோம், கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படுங்க. ஏன்னா அடிமையாவே இருந்து பழகிட்டீங்களா இல்லையா? இங்க இருக்கிற கவுன்சிலரும் வேலைக்காக. நான் தான் சொல்லுவேன், உள்ள அந்த குறிஞ்சி நகர் அப்படி இப்படி எங்கிருந்து வர்றீங்க? அங்கிருந்து வர்றீங்க, நரகத்துல இருந்தா வர்றீங்க. ஆமா, ஒவ்வொரு தடவையும் நரகம். என்ன தேவை ஏற்பட்டது? கரெக்டா கரண்ட் பில் கட்டுறோம். மாநகராட்சிக்கு முஸ்லிம்களாக இருப்பதினால் இந்த திராவிட மாடல் அரசு கூட நம்மை புறக்கணிக்கிறதா அப்படின்னு ஜும்மா மேடையில கேட்டு உளவுத்துறையின் மூலமாக போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தப்பே கிடையாது. ஓட்டு கேட்கறதுக்கு நடந்து வந்த சிஎம் இந்த மக்களுடைய பொது பிரச்சனைகளில் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது. இதே மக்கள் சொல்றாங்க, கடந்த ஆட்சியில குடிமுத்தூர் வளமாய் இருந்ததுங்கிறாங்க. குடிமுத்தூர் வளமாய், அருமையான ரோடு, அருமையான சாக்கடை, குடிநீர் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் வாக்களித்தோம். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்படியே ஆர்ப்பாட்டம் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, வக்ஃப் குறித்து முதல்ல ஜமாத் நிர்வாகங்கள் படிக்கணும். வக்ஃப்னா என்ன, அது அரசாங்கம் எப்படி கையாளும்,
காபிர்கள் தாங்க அதுல நிர்வாகியா இருக்கிறா. எதுல? வக்ஃப் போர்டுல. வக்ஃப் போர்டில் இருந்து இந்த யாருக்கு வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த மக்களுக்கு வந்து சேருதா? வந்து எல்லாம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி நமக்கு அரசாங்கம் அரசிலிருந்து தர வேண்டிய அவசியமே இல்லை. வக்ஃப் சொத்துக்களில் இருந்தே வக்ஃப் வந்து காபிர்களுக்கு எல்லாம் பண்ண கிடையாது. யாருக்கு? இந்த சமுதாயத்துக்கு, எங்க உம்மத்து. இதுல ஒரு அனாதை இருக்கு, படிக்க வைக்கணும், வக்ஃப்ல இருந்து படிக்க வை. இருக்கா இல்லையா? கோடிக்கணக்கான அம்பானியிலிருந்து அதானி வரைக்கும் வக்ஃப் சொத்துல கட்டிடங்களை கட்டி அனுபவிக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நில வாடகை 500 ரூபாய். நில வாடகை ஏக்கரா கணக்கில் நிலங்கள். அதுல நமக்கு அறிவு இல்லை. நமது பிள்ளைகள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள்? மசோதா வந்துடும், அரசாங்கம் எடுத்துரும், பிஜேபி ஐடியா பண்ணது, பிறகு உட்கார்ந்து அழுக வேண்டியதுதான் இல்லையா? மோமீன்களே, எல்லாவற்றையுமே நாம் கவனிக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் சிறந்த அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், ஒருமித்த கூடுதலை தந்திருக்கிறான். ஆனால் அறிவு ஞானத்தில் கொஞ்சம் குறைவு என்ற காரணத்தினால் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லை. அதனால் இழப்புகளையே தொடர்ந்து நாம் பாசிசத்தை எதிர்த்தனால ஒரு முதலமைச்சர் என்ன எங்க இருக்காரு? ஜெயிலில் இருக்கிறாரு. அவர்களால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னா வக்ஃப் வாரியத்தை கலைத்து விட்டு மத்திய அரசு நேரடியாக கையில் எடுத்தால் நமது முன்னோர்கள் வருங்கால சந்ததிகள் பயன் பெறட்டும் என்று தந்த வருமானம் ஈட்டும் கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடி சொத்துக்களை இழந்து முழு அனாதையாக ஆக வேண்டிய சோதனைகளை படிக்கணும். நம்ம வாரிசுகளுக்கு எப்படி படிக்கணும்னா என்னன்னா, வக்ஃப்னா என்னன்னு சொல்லி ஒரு ஜமாத்து கூடி அந்த நிர்வாகிகள்லாம் தெரிஞ்சு தன் சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அப்போ நம்ம மொஹல்லால, நம்ம கோயம்புத்தூர்ல, நம்ம பொள்ளாச்சியில எங்கெங்கெல்லாம் வக்ஃப் இருக்கு, இது யாருடைய ஆக்குப்பையில இருக்கு, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு 2 புறாட்டா ஒரு சுக்கா முடிஞ்சது. பிறகு ஆர்ப்பாட்டம் கோஷம் என்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே மூமின்களே, அறிவுள்ள மூமின்கள் யார் என்று பெருமானார் சொல்லும் பொழுது, யார் தான் வாழும் காலத்தில் சிறந்த அமல் எதுனா சமுதாயத்திற்காக உழைக்கிறது. சமுதாயத்திற்காக உழைப்பதுதான் சிறந்த அமல். படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசிங் பண்ணி இந்த வக்ஃப் சொத்துக்கள் விஷயத்துல ஊர் உலகமெல்லாம் போக வேண்டாம். நம்ம ஜமாத்துக்கு எந்த வக்ஃப் இருக்கு, இதை எப்படி பாதுகாக்கலாம், இதை அரசாங்கம் கையகப்படுத்தாமல் இருப்பதற்கான வழி என்ன? நம்மாலும் வக்ஃப் போர்டுக்குள்ள போனா திருடனாத்தான் மாறிடலாம். நிறைய லஞ்ச குற்றச்சாட்டுகள், நிறைய ஊழல்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. விழிப்புணர்வு உள்ள மக்களாக வாழ்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.